பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அதாவது என்ன விஷயம்னா, மகனே மகளே, நீ என்ன காரியத்துக்காக பயந்துகிட்டு இருக்கியோ, அது நடக்குமா நடக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியோ, அது எல்லா காரியத்துக்காகவும் உன் லைஃப்ல நீ பயந்துட்டு இருக்க எல்லா பயத்துக்காகவும் நீ என்னை நம்புமா, நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ எதுக்காக பயந்துட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் உன் வாழ்க்கையை நான் மாத்த போறேன். நீ எதிர்பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க சில காரியத்துக்காக பயந்துட்டவங்களா இருப்பீங்க. உங்க ஆபீஸ்ல, உங்க வேலையில, உங்க படிப்புல, உங்க மற்ற எல்லா காரியத்திலும் நீங்க பயந்துகிட்டு அது நடக்குமா நடக்காதா, எனக்கு இப்படி நடந்துருமா, என் ஆபீஸ்ல என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, என் படிப்புல நான் ஃபெயில் ஆயிடுவேனா, என் வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முன்னேறாதான்னு சொல்லி சில காரியங்களுக்கு உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ பயப்படாது. அப்படியே நீ பயந்தாலும் நீ பயப்படுறனால நீ என்ன நம்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சொல்றாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை தேடி போவீங்க, உங்க சொந்தக்காரங்களை தேடி போவீங்க, உங்க அம்மா அப்பாவை தேடி போவீங்க. அது நான் தேடி போவேன்னு சொல்லல. ஆனா நீங்க உங்களுக்கு பயம் இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஆபத்து இருக்குன்னா நீங்க தேடி போக வேண்டிய முதல் ஆள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனை தான். இன்னைக்கும் ஏசப்பாவை நீங்க தேடி வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க எல்லா பிரச்சனையும் பயத்தை அவர் போக்கி உங்களுக்கு விடுதலை தருவாரு. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. Amen.